ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா iPhone 14 Pro Max நம்ம கிட்ட இருக்குது. இதோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வீடியோ இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஆப்பிள் ஃபோன்லாம் வர மாதிரி இதுவும் ஒரு பெரிய சைஸ் பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் சார்ஜர் கிடையாதுன்றதுனால ஸ்லிம்மான பாக்ஸ் தான் வந்திருக்கும். அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் இருக்கும். ஃபோன் எடுத்து வச்சுட்டு வேறு என்ன உள்ளே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் அண்ட் பேப்பர் இருக்கும், இதில் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்பிளோட அந்த சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சி டைப் கொடுக்கல, சி டைப் இப்போ வர 15லலாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது அடாப்டர் வேணும், நம்ம வந்து எப்படியும் வந்து இதில் இருக்குது, அது நம்ம வந்து வாங்கி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.69 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது OLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த ஃபோனோட இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2000 nits வந்து பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஓரளவுக்கு வந்து இதுவும் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப நல்லா பிரைட்டாகவே இருக்குது. சில நேரத்தில் மட்டும் டிம் இஷ்யூ வருது. அந்த இஷ்யூ இல்லைனா கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்கும் இந்த டிஸ்பிளே. அண்ட் இதோட பெசலை பொறுத்த வரைக்கும் போன 13 விட இது வந்து பெசல் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அண்ட் டைனமிக் ஐலாண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதில் இருந்தது வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் டைனமிக் ஐலாண்டில் டிஸ்பிளேல மேலே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. அண்ட் தென் கால் பேசுகிற நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறப்ப வர நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து வரும். அண்ட் அது போக இது சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஏன்னா வந்து சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு மேலே வரைக்கும் வந்து ஃபிங்கர் வந்து கொண்டு போக முடியாது. அந்த இஷ்யூ மட்டும் இருக்குது. மேபி அது யூஸ் பண்ண வந்து என்ன பழகிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4323 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணுது. அண்ட் 20 வாட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் வரப்போ 15 வாட்ஸ் வேணால் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் ஓரியன் வர்றப்ப இது வந்து செராமிக் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு பின்னாடி. அண்ட் தென் சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஐபி ரேட்டிங் வரப்போ 68 IPX வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோன்லையும் தர மாதிரி இதில் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. டேபிள்லாம் வச்சோன்னா நமக்கு ஃப்ளாட்டாக வந்து வைக்க முடியாது. ஒரு சைடு அந்த பெண்ட் ஆனாலும் அந்த மாதிரி ஃபீல் நமக்கு வரும். பிசிக்கல் ஓரே போயிடலாம். பிசிக்கல் ஓரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டில் சைலண்ட் மோடு பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ், சிம் டிரைவ் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, மைக்கு அண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டில் பவர் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இது 13 விட கொஞ்சம் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து நம்மளால் இது வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் இதோட கேமிங் வரப்போ இதோட ப்ராசஸர் வந்து A16 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா A15 தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் A16 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. PUBG பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா HD வரைக்கும் நம்மளால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போ அப்டேட்ஸையும் வந்து இது மூலிமா வந்து நம்மளால் இதுலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஐஃபோனாலே சொல்லவே வேணாம், கேம் பிளேக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு லேகுமே இல்லை, எந்த ஒரு ஃபீல் பண்ண முடியல. வேறு லெவலில் வந்து கேம் பிளே இருக்குது. அண்ட் தென் இதோட வெயிட்னு பொறுத்த வரைக்கும் 240 grams இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட கேமரா ஃபீச்சர்னு வரும். கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா மாடியூல் இருக்குது. அதில் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்குது. அண்ட் தென் டாப்பில் இருக்குல்ல இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த லென்ஸு. அண்ட் தென் இந்த ரைட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளுக்கு 12 மெகாபிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புதுசாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 13ல் கிடையாது, 14ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் 2K 60 fps எடுத்துக்கலாம், 4K 260 fps வந்து எடுத்துக்க முடியும். சினிமேட்டிக் வீடியோஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டை வந்து கிளியராக வந்து எடுத்து இந்த மோடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இதோட அவுட்புட்ஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோட்டோ அவுட்புட்ஸ் அண்ட் வீடியோ அவுட்புட்ஸ் ரெண்டுத்தையுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். மேபி எதனா வந்து விட்டு போயிருந்துச்சு, இல்லை வேறு எதனா டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.